அமெரிக்காவின் மிகவும் நம்பகமான நண்பன் அவர்களாலேயே காட்டிக் கொடுக்கப்பட்டான். இது 1981 கெய்ரோ, எகிப்து. ஒரு விமானப்படை அதிகாரி ஜனாதிபதியாகிறான். அவன் அமெரிக்காவுக்கு சரியான கூட்டாளி. இஸ்ரேலுடன் சமாதானம் வைத்துக் கொள்கிறான். இஸ்லாமிய தீவிரவாதிகளை அடக்குகிறான். அமெரிக்கா ஒவ்வொரு ஆண்டும் பில்லியன் கணக்கில் பணம் கொடுக்கிறது. அவன் நம்பகமான, மதச்சார்பற்ற தலைவன். 30 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறான். பல கொலை முயற்சிகளில் இருந்து தப்பிக்கிறான். ஒரு காலத்தில் அவன் தோற்கடிக்க முடியாதவனாக தெரிகிறான். ஆனால் மக்கள் எழுச்சி தொடங்குகிறது. இளைஞர்கள் தெருக்களில் இறங்குகிறார்கள். அமெரிக்கா திடீரென்று அவனை கைவிடுகிறது. ஒபாமா பொது மேடையில் அவன் விலக வேண்டும் என்று கேட்கிறார். அமெரிக்கா பயிற்றுவித்த எகிப்திய இராணுவம் அவனை கைது செய்கிறது. சிறையில் அடைக்கப்படுகிறான். அமெரிக்காவின் மிகவும் நம்பகமான நண்பன் ஹோஸ்னி முபாரக்.